உண்மையிலுமே சம்பவம்பா. சிறப்பான சம்பவம். பிளாஸ்ட் பண்ணிட்டாருப்பா ட்ரிபிள் ஹெச் நீ எங்கேயா இருந்தா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா, பேடு பிளட் லைன்ல வந்து மெயின் ஈவென்ட்டுக்கு ஒர்த்தான ஒரு மேட்ச்சா அப்படின்னு கேட்டா 100% ஒர்த்தான மேட்ச்சு. அதாவது உங்களோட ஃபைனல் பாஸான த ராக் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாருப்பா. வேற லெவல் சம்பவம் ஆனா. அதாவது நம்மளோட சேனல்ல வந்து ரெகுலரா வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியும். நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்ட்டு. நேத்து போட்ட வீடியோல நான் சொன்னேன் நானு. அதாவது ஜிம்மியும் சரி, அதேமாரி ராக்கும் சரி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதேமாரி ராக்கும் வந்து வருவாரு அப்படின்னு சொன்னேன். அதேமாரி ராக்கும் வந்துட்டாரு. ஜிம்மியும் வந்துட்டாங்க. ஏன்னா ரெகுலரா வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் நடந்துருச்சு. ஏன்னா இதில வந்து சம்பவங்கள் வந்து சிறப்பான சம்பவங்கள் நிறையவே பண்ணிட்டாங்க. இதில வந்து நம்முடைய ஜிம்மியோட அந்த ஒரு என்டர்வென்ஸ் வந்து செம்மையா இருந்துச்சு. ஆனா நான் சொல்லுவேன். அத வந்து நம்முடைய ரோமன் ரைன்ஸ் பயன்படுத்திக்கிட்டாரு. அதாவது நம்முடைய ஜிம்மி வந்து நம்முடைய சோலோவ அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல சொல்ற மாரி. அதாவது "நீ தான்டா என்ன அடிச்ச அன்னைக்கு. அடிச்சு அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி என்ன அனுப்பிச்சுட்டிலடா. நான் திரும்பி வந்துட்டேன். இனிமே தான்டா உனக்கு சங்குடா" அப்படிங்கிற மாரி நம்முடைய ஜிம்மி வந்து மைண்ட் வாய்ஸ்லயே கேட்டுருப்பாராக்கு. உடனே நம்முடைய சோலோ வந்து அப்படியே நிக்கிறாரு. அத நம்முடைய ரோமன் ரைன்ஸ் பயன்படுத்திக்கிட்டு டக்குனு ஒரு ஸ்பியர போட்டு 1, 2, 3 அந்த மேட்ச்சு முடிஞ்சுச்சு. ஃபினிஷ். கோடி ரோமான் வின் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சம்பவமே பெருசா நடந்துச்சு. அதாவது உங்களோட ஃபைனல் பாஸான அந்த ராக் வந்துட்டாரு. ராக் வந்தோனே நான் கூட நெனச்சேன். அதாவது சரி திரும்பி ஒண்ணு சேருவாரோ அப்படின்னு நெனச்சேன். தலைவன் அப்படிலாம் பண்ணவே இல்ல. அதாவது இந்த வீத ஒண்ணாச்சும் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டேன். அதுவும் சொல்லல. உடனே நம்மளுடைய 1, 2, 3 அப்படிங்கிற மாரி விரல விட்டு எண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஏன்டா அப்படின்னு கேட்டா, அதுக்கான ரீசன் நெறையாவே இருக்குது. அத வந்து நான் அப்டேட் வீடியோல நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதாவது இந்த ரிங்கில வந்து இருந்தது யாருன்னு கேட்டா, நம்முடைய ரோமன், அதுக்கப்புறம் கோடி, ஜிம்மி இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. 3 பேருமே பேட் காய். அதாவது உங்களுக்கு சம்பவம் கண்டிப்பா இருக்குடா அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதிகம் இல்லாம பேக் ஸ்டேஜ்ல வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸ் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ அட்டாக் பண்ணிட்டாரு. அதோட அப்டேட் வீடியோவும் நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஆனா இந்த பேடு பிளட் லைன் வந்து எத்தன பேத்துக்கு புடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம சொல்லுங்க. ஏன்னா ஓஜி பிளட் லைன் அப்படிங்கிற மாரி அதில முழுக்க முழுக்க அந்த ஓஜி பிளட் லைன்ல யார் இருந்தா அப்படின்னா ரோமன், ஜிம்மி இவங்க 2 பேர் 3 பேர் தான் இருந்தாங்க. இப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட ஜிம்மி இருக்காரு. ஃபைனலா வந்து நம்ம அந்த ஓஜி பிளட் லைன்ல சேர்றது யாருன்னு கேட்டா, நம்முடைய ஜே மட்டும் தான். அவரும் வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னா, ஓஜி பிளட் லைன் 100% கன்ஃபார்ம் ஆயிரும். அதாவது இந்த பேட் பிளட் லைன் எத்தன பேத்துக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் 100% வந்து இந்த பேட் பிளட் லைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இதில அப்டேட் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோல வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஆனா பெரிய பெரிய அப்டேட்லாம் நெறையா இருக்கு. அத வந்து நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா, ஏன்னா பெரிய பெரிய அப்டேட்லாம் நெறையா இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் கோடி வந்து கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஓஜி பிளட்ல வந்து ரீயூனியன் ஆகுமா ஆகாதா? கிரவுன் ஜூவல்ல அடுத்த நெக்ஸ்ட்டு ஃபியூட் யார் கூட? ரோமன் ரெயின்ஸ் கூட அந்த ஓஜி பிளட்ல ரீயூனியன் ஆகுமா ஆகாதா? அப்படிங்கிற மாரி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன் நண்பா.